நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நாயகன் 18. சாரி, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். நீ சாப்பிட்டியா சாலி? சாப்பிட்டேன். நானும் சாரி. உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையில் நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு புரியாமல் பேசிட்டேன். இனி அப்படி பேச மாட்டேன். அதான் எனக்கு தெரியுமே, உங்கள் அப்பா உன்னை குழந்தை பிள்ளையாவே வளர்த்திருக்கார். சரி போ, போய் லிஸ்ட் எழுது. நான் குளிச்சுட்டு வரேன். இல்லை நீயும் குளிக்க வரியா? அதி கன்சுமிட்டி கேட்க, அச்சோ நான் வரல, நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா குளிப்போம். யாலி அவனை விட்டு விலகி அறை விட்டு வர வெறும் கையோடு வரும் மருமகளை பார்த்து கவி சிரித்து விட்டு, லிஸ்ட் எழுத பேனா நோட்டு எங்க? கவி புன்னகையுடன் கேட்க, அச்சோ ஒரு நிமிஷம் அத்தை, இதோ வரேன். யாலி சொல்லிவிட்டு ரீடிங் அறைக்குள் சென்று எடுத்து வந்தாள். ஸ்டோரூம் சென்று என்ன மளிகை பொருட்கள் வேண்டும் என்று பார்த்து கவி சொல்ல, யாலி லிஸ்ட் எழுத என வேலையை முடித்திருந்தனர். கவி சமையல் செய்ய யாலி மாமியாருக்கு உதவி செய்தாள். அதி குளித்து வர சிவனேசன் அவனை அழைத்தார். சொல்லுங்கப்பா. அதி ரீடிங் அறைக்கு செல்ல, அந்த பொண்ணை ஏன் அழ வைக்கிறாருள்? உன்னை இன்னும் முழுசாக புரிஞ்சுக்க கூட இல்லை. அதுக்குள்ள உன் எண்ணம் போல அவள் இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அந்த பொண்ணு நீ சொல்கிறது தான் செய்யணுமா? சிவா கேட்க, இல்லைப்பா அது. அதி பதில் சொல்லாது தயங்கி நிற்க, இரு நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீ பேசு. அந்த பொண்ணு இஷ்டம் வேலைக்கு போகிறதும் போகாததும். நீ ஏன் வற்புறுத்தி போக சொல்கிற? உன் என்ன சரியாகவே இருந்துட்டு போகட்டும். அதுக்காக அந்த பொண்ணை வற்புறுத்தி செய்ய வைக்காத. இல்லை உனக்கு எதுவும் பண தேவை இருந்தால் சொல்லு, நான் செய்கிறேன். என் பென்ஷன் பணம் சும்மா தான் கிடக்குது. சிவனேசன் மகனிடம் சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, அவள் வேலைக்கு போகிற பொண்ணு மாதிரியா இருக்கா? இயல்பாகவே அவள் சென்சிட்டிவ். எதையும் சட்டுன்னு கையாள தெரியல. கோவம், அழுக, சண்டை, ஏன் சந்தோஷத்தை கூட கையாள தெரியல. எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் கண்ணீர். ஏன் சரி பாதிக்கிட்ட தானே எதையும் பகிர முடியும்? அவள் உணர்வுகளை கையாள தெரியாமல் நிற்கும்போது நான் கவலைப்படாமல் எப்படி இருக்கா? நான் ஒன்றும் நாவல் ஹீரோஸ் போல் ஐடி வேலையும் பார்க்கல. ஒரு பாட்டில் பணக்காரனாக நான் சூரியவம்சம் சரத்குமாரும் இல்லை. கல்யாணமானதும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதானே. அவள் அப்பா எவ்வளோ வருஷம் இருப்பார்? இல்லை நான் எவ்வளோ வருஷம் இருப்பேன்? அதி கேட்க, இங்கே பாரு அருள், வளர்ந்த பையன் கூட பார்க்க மாட்டார். ரத்தம் வர அடிப்பேண்டா. அவ்வளோ கோவம் வருது. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க. யாழிக்கிட்ட இதனால் சொல்லவே முடியல. சிவா கோவமாக சொல்ல, அப்பா உங்கள் வயசு என்ன? அதி கேட்க, 51. உங்கள் வயசு வேற நான் இருப்பேனெல்லாம் எனக்கே நம்பிக்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் உங்கள் அளவுக்கு ஆரோக்கியமாகலாம் சாத்தியமே இல்லை. என் வேலையும் தூக்கமும் அப்படி. பாதி ஹார்மோன் வேலை செய்யாமல் கூட போயிருக்கலாம். எனக்கு இப்போவே நான் நல்லா இருக்கும்போதே இந்த சேமிப்பு போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் சேர்க்கணும். என்ன மாதிரியே பொறுப்பாக என் பையன் இருக்கணும் இல்லையா? ஒருவேளை புண்ணாக இருந்தா, புண்ணியம் இருந்து எந்த குறையும் இல்லாமல் சாலி முன்னாடி போயிட்டா நான் எந்த வேலையும் செய்து யார் துணையும் இல்லாமல் இருந்துட்டு போயிடுவேன். அந்த புண்ணியம் இல்லாமல் நான் முன்னாடி போயிட்டா அவள் என்ன செய்வா? யார் கையையும் அவள் எதிர்பார்க்கக்கூடாது. காசை விடுங்க, அதை சம்பாதிக்க நான் இருக்கேன். தைரியம், எதையும் கையாள பக்குவம் வேண்டாமா? எந்த கவலையும் தெரியாமல் அவள் அப்பா வளர்த்துட்டார். அவளும் அப்படி தான் இருக்கா. நாளைக்கு என்ன செய்வா? இப்படி இருக்காளேன்னு ஒரே யோசனை எனக்கு. சில நேரம் யதார்த்தம் புரியாத பொண்ணாக இருக்கா. அதுக்கு தான் வேலைக்கு போக சொல்கிறேன். அவள் அனுபவம் தான் அவளை தைரியமாக்கும். அதி கூற, என்ன பேச்சுடா இது? கல்யாணமான 42வது நாள் இதெல்லாம் பேசுகிற ஒருத்தன் நீ தான் தெரியுமா? சிவனேசன் கேட்க, ஆமாம், எனக்கு சாலி பார்த்து பயமாக இருக்குது. அவள் எப்பவும் நல்லா இருக்கணும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் அதுதான் எனக்கு வேணும். லூஸ் மாதிரி அவகிட்ட உள்ளதெல்லாம் எடுத்து கொடுக்க மட்டும்தான் தெரியுது. தனக்கு வேணும்னு ஒரு எண்ணமே இருக்கிறது இல்லை. யார் திட்டினாலும் அழுக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அழுக. எனக்கு இதுவே ரொம்ப கவலையாக இருக்குப்பா. நான் இல்லைன்னா அவளை யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்க? சிவனேசன் அவனை பார்த்து வாய்விட்டு சிரிக்க, இப்போ எதுக்கு இந்த சிரிப்பு? அதி கேட்க, டேய் இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு. யாழிக்கும் பக்குவம் வரும். என்ன கொஞ்சம் நாள் ஆகும். நீ ரொம்ப யோசிக்காதடா சரியா? உன்னை பார்த்தா இப்போ எனக்கு தான் கவலையாக இருக்குது. அப்படியே உன் அம்மா மாதிரி நீ. ஓவர் பொறுப்பு, ஓவர் அக்கறை. கண்ணு தெரியாத அளவுக்கு காதல் வந்தால் கஷ்டம்தான் அருள். இப்படியெல்லாம் தான் தோணும். ஆனால் இதுவும் அழகாக தான் இருக்குது. எழுந்துப்போ. நீ குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தாலும் உன் வெக்கம் எனக்கு தெரியுது. சிவனேசன் கிண்டல் செய்ய, அதி சட்டென எழுந்து வெளியில் வர அவன் முதுகை பார்த்து சிவனேசன் சத்தமாக சிரித்தார்.
சிரிப்பை மறைத்து அதி சமையலறை உள்ளே நுழைய சாம்பார் வாசனை அவனை கட்டி இழுத்தது. அம்மா, சாம்பார் கூட பொரியல் என்ன? அதி கேட்க, வெண்டைக்காய் கார பொரியல், தயிர், சாம்பார், சாப்பாடு, இதுதான் மெனு. போதுமா, வேற எதுவும் வேணுமா? கவி கேட்க, போதும் போதும், பசிக்குது இப்போவே எனக்கு. அதி கூற, காலையில் சாப்பிடவே இல்லையா நீ? கவி கேட்க, விருந்து சாப்பிடவா வெளியே போனேன்னா? சர்வா காலையில் ஆட்டு ஈரல் கிரேவியும் இட்லியும் முழுங்கிட்டு தான் வந்திருந்தான். ஹோட்டலில் சாப்பிட எனக்கு தான் பிடிக்காதே. ஒரு லெமன் ஜூஸ் தான் குடித்தேன். இப்போ வாசம் கண்டதும் பசிக்குது. அதி சொல்ல, போய் உட்காரு, உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். உன் பொண்டாட்டி உன்னை கூப்பிட்டு வரேன்னு வந்தாலே, அவள் எங்க? கவி கேட்க, நான் பார்க்கவே இல்லை. அவள் என்னை கூப்பிட வரவும் இல்லை. ஏதாவது ஃபோன் வந்திருக்கோம், பேசிட்டு வருவாங்க ஹெச்ஆர் மேடம். நீங்கள் சோறு போடுங்க, முடியல. அதி சாப்பிட அமர கவி பரிமாறி விட்டு சமையலறை செல்ல யாழி வந்தாள். அவள் இப்போது சாப்பாடு வைக்க கவியரசியும் சிவனேசனும் அவனுடனே சாப்பிட்டு மார்க்கெட் கிளம்பியிருந்தனர். நான் வரவாம்மா, கார் எடுத்துகிட்டு வரேன், 2 நிமிஷம் பொறுங்க. அதி சொல்ல, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும் தானே? நீ சாப்பிட்டு ரசப்பொடி, கரம் மசாலா பொடி, புளி சாத பொடி, சாம்பார் பொடி, இது 4க்கும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து மசாலா வறுத்து வை. சாயந்தரம் நானும் யாழியும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். கவி கூற அதி சரி என்று கூறினான். ரசப்பொடியில் 2 வரமிளகா சேர்த்து போடு. கரம் மசாலா பொடிக்கு எல்லாமே ஓரளவு சேர்த்து போடு. இப்போ யாழியும் இருக்கா இல்லை? கவி சொல்ல, சத்து மாவு இருக்காமா? அதி கேட்க, அதுக்கு சில பொருள் இல்லை, வாங்கிட்டு வந்து செய்வோம். பக்குவம் அவளுக்கும் சொல்லிக் கொடு அதியா, நாளைக்கு அவளுக்கும் இதெல்லாம் தெரியணும். கவி கூற அதி அதற்கும் சரியென சொல்ல, அடுத்த முறை நானே செய்வேன் அத்தை இதெல்லாம். யாழி சொன்னாள், இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ போதும், என்னோட உதவி பண்ணு. இப்போ கண்டிப்பாக உனக்கும் நேரம் வரும், அப்போ பொறுப்பை எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டு ஜாலியாக என் பேர பசங்க கூட இருப்பேன். கவி புன்னகையுடன் சொல்ல, எண்ணமும் செயலும் பையனுக்கும் அம்மாவுக்கும் எப்போ ஒன்று தான். உங்கள் தொலைநோக்கு பார்வை இருக்கே, தாங்க முடியல. நல்ல வேளை இவன் பொண்ணா பிறக்கல. சிவனேசன் கிண்டல் செய்ய, எப்போ பாரு கிண்டல் தான் உங்களுக்கு, கிளம்புங்க. கவி பொய்யான அலுப்புடன் சொல்ல, இருவரும் கிளம்ப அதி யாழியை சாப்பிட சொன்னான். அவள் சமையல் அறைக்கு சாப்பாட்டை எடுத்து வந்தாள். அதி ரசப்பொடி செய்ய பொருட்கள் எடுக்க யாழி அவன் வேலை செய்வதை பார்த்து கொண்டே சமையல் மேடை மீது அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். என் மேலே ஏன் இவ்வளோ பயம்? நான் ஒன்றும் குழந்தை இல்லை. சில விஷயம் உண்மையாகவே எனக்கு புரியல. நான் உங்களை போல் வளரவே இல்லை. என் வாழ்க்கையே ஃபேண்டசி. அம்மாவே சமையல் மட்டும்தான் செய்வாங்க, மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் தான் வருவாங்க. எல்லாமே எனக்கு புதுசு. இன்னும் நான் இந்த வீட்டில் செட் ஆகவே இல்லை மொழி. ஆனால் சீக்கிரம் ஆகிடுவேன். என் மொழிக்கு பொண்டாட்டியா, இந்த வீட்டுக்கு மருமகளா? ஒரு நாள் நான் தாளிக்கிற வாசனையில் நீங்களும் எழுந்து கிச்சன் வருவீங்க. அதுவரை எனக்கு நேரம் கொடுங்க. யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே இப்போ தான் வரேன், அதான் இந்த தடுமாற்றம். யாழி சொல்ல, அம்மா உன்னை கேட்டப்பவே இந்த சந்தேகம் வந்தது. நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டியா? அதி கேட்க, ஆமாம் கேட்டேன். மாமா காலையில் உங்களை பற்றி நிறைய சொன்னார். ஆமாம், அப்பா சொல்லி எனக்கும் தெரியும். எனக்கு காதல் கண்ணு தெரியாமல் அதிகமாகிட்டு இருக்குன்னு. இதுவும் நல்லா தானே இருக்கு. யாழி கேட்க, வாலு, இது ஏன் டைலாக், பொம்மை மாதிரி தலையாடிட்டு சொல்கிறத பாரு. அதி கூறவும் யாழி சிரிக்க அவளுக்கு பரிமாறிக்கொண்டே ரசப்பொடி செய்ய பொருட்களை வறுத்திருந்தான். அத்தியாயம் 18 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.